نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. கண்ணியத்திற்குரிய எல்லாம் கொண்ட உலக இறைவன் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தி சமாதானமும் ஆங்காங்கே நின்று கொண்டு இங்கே பேசப்படுகிற செய்தியினை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளின் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தேனி மாவட்டம் கம்பம் கிளையின் மூலியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற போதை ஒழிப்பு தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு தற்போது இந்த பகுதியில் திருமணி பிரச்சாரம் போதை ஒழிப்பிற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த இடத்தில் நாம் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிற அந்த செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு நம் அனைவர்களுடைய வாழ்க்கையையும் ஆரோக்கியமான வாழ்க்கையாக சீர்திருத்தி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சமூக அக்கறை கொண்டு நாம இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாக இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை பொறுத்தவரையில இந்த மார்க்கம் என்பது பிறர் நலத்தை நாடக்கூடிய மார்க்கம் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிய வைக்கிறார். பொதுவாக முஸ்லிம்களை பற்றியான ஒரு தவறான புரிதல் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாற்று மத அன்பர்களிடத்தில் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். இஸ்லாம் என்றால் அது ஒரு தீவிரவாத மார்க்கம், மனித உயிர்களை கொலை செய்ய சொல்லக்கூடிய மார்க்கம், குண்டு வைக்க சொல்லக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் என்பது ஒரு மிக கொடூரமான மார்க்கம் என்று இந்த மார்க்கத்தை பற்றி சரியான முறையில் விளங்காத சில மக்கள் அதை தவறுதலாக புரிந்து சில சட்டங்களை அப்படி புரிந்து வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். ஆனால் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இந்த மார்க்கம் முஸ்லிம்களுக்கு எதை வலியுறுத்தி சொல்லுகிறது என்று கேட்டால், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் பிறர் நலம் நாடக்கூடியவனாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிம் என்பவன் மன் சலிமன் நாஸ பிலிசானிஹி வ யதிஹி, யாருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் இன்ன பிற மக்கள் பாதுகாப்பு அடைகிறார்களோ அவன்தான் ஒரு உண்மையான முஸ்லிம் ஆவான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்றால் அவன் யார், அவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி சொல்கிறார்கள். அவை இதை உலக மக்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினால் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை நாம் வாழ முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் என்றால் அவனுடைய நாவிலிருந்தும் யாருக்கும் அவன் பாதிப்பை தரக்கூடாது, அவனுடைய கரத்திலிருந்தும் யாருக்கும் உலக மக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அவர்கள் தான் முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் முஸ்லிம்களுக்கு உலக மக்களுக்கு போதிக்கக்கூடிய அறிவுரைகளில் ஒரு மிகச்சிறந்த அறிவுரை என்ன தெரியுமா? உமன் அஹியாஹா, இந்த உலகத்தில் யார் ஒரு மனிதனை உயிர் வாழ செய்கிறாரோ அன்னமா அஹியன் நாஸ ஜமீஆ, அவர் உலகத்தில் உள்ள அனைத்து மனித குலத்தையும் உயிர் வாழ செய்தவரை போன்று என்று திருமறை குர்ஆனி எங்களுக்கு இறைவன் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மொத்த அறிவுரை தொகுப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் பிற மனிதர்களுடைய உயிரின் அருளை காரணமாக பிற மனிதர்களை அவர்களுடைய உயிரின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதை நாம் அப்ப இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மனிதநேயத்தை போற்றுகின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து சட்ட திட்டங்களுமே எந்த மனிதர்களுக்கும் பாதிப்பு வராமல்
அனைத்து மனிதர்களும் நல்ல நிலையில் வாழ்வதற்காக செய்திகளை காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே இந்த மார்க்கம் போதைக்கு எதிராகவும் களமாடுகிறது. போதை பொருட்கள் என்பது உங்களுடைய உடம்புக்கு ஊட்டச்சத்து கிடையாது, அதை அருந்துவதால் எந்த நன்மையும் கிடையாது. போதை பழக்க வழக்கத்தினால் இந்த உலகத்தில் ஏராளமான உயிர் இழப்புகள் ஏற்படுகிறது, பொருளாதார இழப்புகள் ஏற்படுகிறது என்று இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் போதை ஒழிப்பை குறித்து பல இடங்களில் பேசி காட்டுகிறது. இன்றைக்கு போதை ஒழிப்பு என்பதை நாம் பார்ப்பதை விட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அரபுலக தேசத்தில் அனுப்பப்பட்டார்கள். அந்த மக்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வீடுகளில் பல்வேறு விதமான மதுபானங்களை காய்ச்சி வைத்து குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதுபானத்தில் ஊறி கிளைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு நேரத்திலேயும் மதுபானத்தை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு மதுவிலும் போதையிலும் ஊறி கிளைத்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை முகமது நபி அவர்கள் எப்படி நல்ல மனிதர்களாக மீட்டெடுத்தார்கள் என்பதை திருமலை குர்ஆன் பல இடங்களிலே அறிவிப்பு செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்கிறார்கள். போதை என்பது அது இறைவனால் தடை செய்யப்பட்டது. யாரும் போதை பொருட்களை அருந்தாதீர்கள், மதுபானத்தை குடிக்காதீங்க, அது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் இறைவன் இப்படி சொல்லி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இந்த இறை சட்டத்தை கேட்ட அந்த அரபுலக தேச மக்கள் உடனேயே தாங்கள் வீட்டில் காய்ச்சி கொண்டிருந்த அந்த மதுபானங்களை எல்லாம், அந்த பாத்திரங்களை எல்லாம் வீதியில் கொண்டு வந்து போட்டு உடைத்து இனிமேல் மதுபானங்களை அருந்த மாட்டோம் என்று ஒரு முடிவெடுத்தார்கள். இதை இறைவனை ஆழமாக நம்பக்கூடிய அந்த மக்கள் முஸ்லிம்கள் இறை சட்டம் என்கிற அடிப்படையிலே ஒரு ஆன்மீகம் என்ற சிந்தனையில் அப்படி உடைத்து இருந்தார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இறைவனின் மீது அச்சம் இருந்தால், இறைவனை பற்றிய பயம் இருந்தால், இந்த போதை ஒழிப்பை என்ன செய்ய முடியும்? உடனே நாம அமல்படுத்த முடியும். அரசாங்கம் போதை ஒழிப்பை கொண்டு வராமலும் இருக்கும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் போதை என்பது மனிதர்களுக்கு இன்று ஊற்றி கொடுக்கப்படுகிறது, விநியோகம் செய்யப்படுகிறது. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதுல இருந்து நமக்கு காசு வருது, கோடி கோடியா இந்த மதுபானத்திலிருந்து சம்பாதிக்கிறோம், அரசாங்கம் அதை வைத்துத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் போதை ஒழிப்பை கொண்டு வர மாட்டார்கள். வேற எப்படி இந்த மதுபானங்களை ஒழிக்க முடியும் என்று கேட்டால், நாம் திருந்தினால் ஒழிக்க முடியும். அந்த போதை வஸ்துக்களை அனுபவிக்கக்கூடிய மக்கள், மதுபானங்களை குடிக்கக்கூடிய மக்கள், அவர்கள் திருந்த வேண்டும். அதுல உள்ள பாதிப்பு என்ன, அதுல ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை சிந்தித்து போதைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு சமுதாயமாக மக்கள் நாம மாறுவோமையானால், நாம யாருமே மதுபான கடைகளுக்கு செல்லாமல் அதை புறக்கணிப்போமையானால் அரசாங்கம் தானாக முன்வந்து அதை மூடிடும். அதுல இருந்து கோடி கோடியா காசு வர்றதுனால குடிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து குடித்துக் கொண்டே இருப்பதனால தான் அரசாங்கம் அதை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போதை பொருட்களின் மூலியமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னலாம் ஏற்படுகிறது சற்று யோசித்து பாருங்கள். மருத்துவ உலகம் பல்வேறு விதமான ஆய்வுகளை சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஈரல் இருக்கிறதா இல்லையா, இந்த ஈரல் பகுதி உடம்பில் 500க்கும் மேற்பட்ட இயக்கங்களை செய்து கொண்டிருக்கிறது. உடல்ல இருக்கக்கூடிய ஈரல் நம்முடைய உடல் சார்ந்த 500 இயக்கங்களை அது ஒவ்வொரு நாளும் செய்கிறது. குடிக்கிற காரணத்தினால என்ன ஆகுது, மதுபானத்தை ஒரு ஆசைக்காக ஒரு போதைக்காக குடிக்கிறார்கள். உடலில் உள்ள இந்த ஈரல் பகுதியை, மதுபானத்தை தொடர்ச்சியாக அருந்தக்கூடியவர்களுடைய ஈரல்கள் காலப்போக்கில் அது செயலிழந்து 500க்கும் மேற்பட்ட அந்த இயக்கங்களை இந்த ஈரல் செய்தா இல்லையா உடல்ல, அந்த அத்தனை இயக்கங்களும் காலப்போக்கில் அடியாகி நின்று போய்விடும் மதுபானத்தை அருந்தக்கூடியவர்கள். அதே மாதிரி
நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நுரையீரல் இருக்கிறா இல்லையா, நுரையீரல்ல 30 கோடிக்கும் மேற்பட்ட குமிழிகள் இருக்கிறது. அந்த குமிழிகளின் மூலமாகத்தான் நாம சுவாசம் விடுகிறோம், மூச்சு காற்றை சுவாசித்து வெளியேற்றுகிறோம். குடிக்கக்கூடியவர்கள் காலப்போக்கில் செல்ல செல்ல இந்த குமிழ்களில் அடைப்புகள் ஏற்பட்டு சுவாசத்தில் பலவிதமான கோளாறுகள் மதுபானத்தை போதையை அருந்தக்கூடியவர்களுக்கு ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இப்படி பல்வேறு விதமான உடல் பாதிப்புகள், கண் பார்வையில கோளாறு ஏற்படுகிறது. 20 மில்லி டெய்லி யாரு ஆல்கஹால் குடிக்கிறாங்களோ அவங்களுடைய கண் பார்வையில் கோளாறு வரும், கண் பார்வை மங்கி போயிடும் என்று சொல்லப்படுகிறது. 30 மில்லி ஆல்கஹால் தினமும் யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடல் சார்ந்த பல்வேறு விதமான நோய் தொற்று ஏற்படுகிறது என்று மருத்துவ உலகத்தால் போதிக்கப்படுகிறது. அப்ப இத்தனை செய்திகள் சொல்லப்பட்டும் கூட இன்றைக்கு மதுபானத்தை அருந்தக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அதை அருந்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய பாதிப்பை, விளைவை உணராமல் அந்த தீமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது சாதாரண அற்ப ஒரு ஆசைக்காக வேண்டி மதுபானத்தை குடிக்கிறோம். அதனால தன்னுடைய வாழ்க்கையையும் உடலையும் ஒரு மனிதன் அழித்துக் கொள்வதோடு சமுதாயத்திற்கும் அவன் கேடு விளைவிக்கக்கூடியவனாக இருக்கிறானா இல்லையா? அவன் நல்லவனா மாறுறானா, ஒழுக்கசீலனா இருக்கிறானா? மதுபானத்தை அருந்தக்கூடிய ஒருவன் சமுதாயத்திலேயே கேடுகட்ட ஒரு மனிதனாக உள்ளா வருகிறானா இல்லையா? இடுப்புல கட்டுற வேட்டிய தலையில கட்டிட்டு ரோட்ல வர்றான். பெண்கள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், சிறுவர்கள் வருகிறார்கள். அவனுடைய சிந்தனையை மயக்குது, அவனுடைய அறிவை பாழ்படுத்துகிறது. அவன் யோசிக்க முடியாத அளவிற்கு தள்ளாடி தள்ளாடி சாக்கடையில் விழுகிறான். நாய் கூட படுத்து குடும்பம் நடத்துகிறான். தன்னுடைய குடும்பத்திலேயே வெறுக்கப்படுகிறான். சமுதாயத்தால் குடிகாரன் என்று ஒதுக்கப்படுகிறான். எவ்வளவு விளைவுகள் இதனால், இந்த போதையால் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது யோசித்து பாருங்கள். குடிக்கிறனால அவன் மட்டும்தான் பாதிக்கப்படுறானா? அவனுடைய தலைமுறையே பாதிக்கப்படுகிறான். குடிகாரன் பெற்றெடுத்த பிள்ளையை பேர் சொல்லி அழைக்கிறது. இந்த பிள்ளையா குடிகாரனுடைய மகன், அந்த குடிகாரனுடைய பையன் என்று நம்முடைய தலைமுறைகளையும் சந்ததிகளையும் சேர்த்து அவமானப்படுத்தக்கூடியவர்களாக இந்த குடிபானத்தை அருந்தக்கூடிய, மதுபானங்களை குடிக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இருப்பதை பார்க்கிறோம். மதுபானத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். மனைவியை போட்டு ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கலாம். காசு கேட்கலாம், காசு கிடைக்கல. ரோட்ல ஓராட்டையா போய் பிச்சை எடுக்கலாம். தன்னுடைய தன்மானத்தை, தன்னுடைய அந்த மதிப்பை இழக்கக்கூடியவனாக இருக்கிறான். மதுபானத்தை குடிக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு பாதிப்புகள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது யோசிப்பார்கள். அந்த சாராயத்தை குடிக்கிறதுக்கு பதிலா தன்னுடைய மனைவி மக்களுக்கு அந்த காசுல ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாட்டில வாங்கி குடிக்கிறதுக்கு அந்த 100 ரூபாய்க்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போய் தன் மனைவி இடத்துல குடிச்சு சாப்பிடுமான்னு சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதையாவது உணவுப் பொருட்களை அந்த காசுல கொண்டு போய் வாங்கி கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமாக என்னுடைய தகப்பன் எனக்காக வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படுவார்கள். யோசிச்சு பாருங்க. உலகத்துல இந்த மதுபானங்கள், சிகரெட்டு, கஞ்சா, அபின், மாத்திர, ஊசி என்று ஏராளமான வடிவங்களில் இந்த போதை வஸ்துக்கள் இன்றைக்கு உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், தமிழகத்தில் 19% இளைஞர்கள் இந்த போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இது பல வடிவங்கள் இருக்கிறது. மதுபானம் மட்டும் போதை இல்லை. சிகரெட் அடிக்கிறாங்க, பான் பிராக்கு, இப்படி குட்கா என்று ஏராளமான வகைகள்ல அந்த சிகரெட் அடிக்கக்கூடிய அந்த அட்டையிலே போட்டிருக்கலாம். இதை குடிச்சனா வாய் எப்படி இருக்கும் பாரு. இந்த வாய் என்ன செய்யுது? அழுகி போய் கொடூரமான ஒரு காட்சியை இந்த படத்துல போட்டிருக்கலாம். அதையும் வாங்கி சிகரெட் ரவுண்ட் ரவுண்டா புகை விட்டுக்கிட்டு இருக்கிறான். அட இதை குடிச்சா உன்னுடைய முகம் எப்படி இருக்கும், வாய் எப்படி ஆகும், கேன்சர் வாய் புற்றுநோய் வரும் என்று எல்லாமே போடப்பட்டிருந்தாலும் அதுதான் எனக்கு வேண்டும் என்று அந்த புகையிலையை புகைக்கிறார்கள் என்றால், சிகரெட்டை வாங்கி புகை விடுறான் அப்படின்னு சொன்னா இவனை விட ஒரு ஏமாளி, ஒரு நஷ்டவாளி உலகத்தில் எவனாவது இருக்கிறானா?
அது நோயை காசை கொடுத்து யாராவது வாங்குவாங்களா? உலகத்துல ஒரு காய்ச்சல் வருது, தலைவலி வருது, ஆஸ்பத்திரிக்கு ஏன் போறோம்? அது சரியாகணும், குணமடையணும், இந்த நோயிலிருந்து நம்ம ஆரோக்கியமா வாழணும் என்று செல்கிறோம். சிகரெட் குடிக்கிறனால, மதுபானம் அருந்துறனால நமக்கு உடல்ல ஏதாவது நன்மை ஏற்படுகிறதா? உடல் முழுவதும் ஒவ்வொரு ஸ்பாட்ஸையும் அது அடித்து நொறுக்குகிறது. இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுகிறது. பல்வேறு விதமான புற்றுநோய்கள் ஏற்படுகிறது. அப்ப அதை காசு கொடுத்து தினமும் வாங்கி குடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஏமாளிகளாக இருக்கிறார்கள். தன்னுடைய அறிவை மதிமயக்க செய்யக்கூடியதாக இந்த சிகரெட் மதுபானங்கள் இருக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள். பல அரசியல்வாதிகள் மேடையில் என்று பேசுவார்கள், மதுபானம் குடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, பேசிட்டு மேடை விட்டு இறங்கி பின்னால் போய் அவன் குடிச்சுக்கிட்டு இருப்பான். அல்லாஹ்வுடைய அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பை பொறுத்தவரையிலே போதை ஒழிப்பை இன்றைக்கு நாம கையில் எடுத்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் களமிறங்கி யார் எதிர்த்தாலும், யார் அதற்கு எதிராக வந்து நின்றாலும் களமாடி சமுதாய அக்கறையோடு இந்த பணியை செய்கிறோமே. ஆனால் இது எங்களுடைய இறைவனும் இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களும் காட்டி தந்த இந்த மார்க்கத்தில் இது தடை செய்யப்பட்டதனால் அந்த விளைவுகளை உங்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்துரைத்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இந்த மார்க்கம் கடவுள் கொள்கையை மட்டும் போதித்து நிறுத்திவிடக்கூடிய மார்க்கம் கிடையாது. கடவுளை எப்படி தொழுகணும், இறைவனை எப்படி நெருங்கணும் என்கிற அம்சங்களை சொல்லி மனிதன் இந்த உலகத்தில் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்கிற அறிவுரைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களில் ஏராளமான மக்கள் இந்த மதுபானத்தில் இருந்து, இந்த போதை பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியேறி நிற்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும்? சாதாரணமானது கிடையாது. மதுபானத்தை அருந்தக்கூடியவர்கள் ஒரே ஒரு செய்தியை உலகத்திற்கு ஒரு உதாரணமாக இந்த இடத்துல நான் எடுத்து காட்டுகிறேன். நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, அங்க ஆலப்புழை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னால் சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு 33 வயதில் மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன், ஒரு குடும்ப தலைவன், நல்ல படிச்சவன். என்ன பண்றான் சொன்னா, டெய்லி குடிக்கிறான், அளவுக்கு மீறி குடிக்கிறான். குடித்து அவனுடைய சிந்தனைகள் மதிமயங்கி போய் அவனுக்கு நட்சத்திரா என்று சொல்லக்கூடிய 6 வயது பெண் குழந்தை, அழகான குழந்தை, மனைவி இருக்கிறார்கள். டெய்லி குடிச்சிட்டு போய் என்ன பண்றான் சொன்னா, மனைவியை டார்ச்சர் பண்றான், அடிக்கிறான். அந்த மனைவி கொஞ்ச நாள் பார்க்கிறான், அவளால் பொறுத்துக் கொள்ள முடியல, தூக்கு மாட்டி இறந்து போயிறான், தற்கொலை செய்கிறாள். ஆசையாக திருமணம் செய்த மனைவியை இழந்து இந்த மதுபானத்தில் மூழ்கி மதிமயங்கி போன இந்த அயோக்கியன் தன் மனைவியினுடைய தற்கொலைக்கு காரணமாக மாறுகிறான். கொஞ்ச நாள் போகுது, மனைவியை பிரிஞ்சிட்டோமே குடிக்கிற அந்த குடிகாரர்களை பொறுத்த வரைக்கும் கவலைக்கும் குடிப்பான், சந்தோஷத்துக்கும் குடிப்பான். கவலையும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, சும்மாவும் குடிப்பான். எந்த அளவுக்கு இது ஒரு மனிதனை முட்டாளாக மாற்றுகிறது என்று யோசித்து பாருங்கள். அந்த சுரேஷ் என்று சொல்லக்கூடிய அவன் மனைவியினுடைய தற்கொலைக்கு காரணமாகி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றான்னா, நட்சத்திரா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய 6 வயது மகள், அந்த மகளை சந்திப்பதற்காக வீட்டுக்கு போறான். வீட்டுல அந்த நேரம் பார்த்து இவனுடைய பெற்றோர்கள் வீட்டுக்குள்ள இல்ல, அவங்க பக்கத்து வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றான்னு சொன்னா, இந்த போதை தலைக்கேறிய மிருகத்தனமாக மாறிய இந்த மனிதன் அமேசான் பிளிப்கார்ட்ல ஒரு கோடாரி ஆர்டர் பண்றான். மரம் வெட்டுள்ள கோடாரி. இந்த கோடாரிய அமேசான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்குறான். கோடாரியை வாங்கி அதை வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்கிறான், யாருக்கும் தெரியாம. வழக்கம் போல மதுபானத்தை குடித்து போதை தலைக்கேறிய இந்த மிருகம் அந்த கோடாரிய வீட்டுல இருந்து எடுக்கிறான். தன்னுடைய 6 வயது பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் சரமாரியாக அந்த கோடாரியை கொண்டு குத்தி எடுக்கிறான், வெட்டி சாய்க்கிறான். அந்த குழந்தை கதறுகிறது, குடிக்கிறது. தன் தந்தையின் கையாலேயே நாம் கொல்லப்படுவோமா என்று அந்த குழந்தை யோசிச்சிருக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த போதை ஒரு மனிதனை எப்படி மிருகமாக மாற்றுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை பார்க்க முடியும். இரத்த வெள்ளத்தில் அந்த குழந்தை அப்படியே படுகொலை செய்யப்படுகிறது. பக்கத்தில் இருந்த வீட்டில் உள்ள
அந்த மிருகத்தினுடைய தாய் தகப்பனார்கள் வந்து குழந்தையின் கதறல் சப்தத்தை கேட்டு உள்ள வந்து பார்க்கிறாங்க. குழந்தை அப்படியே சுக்குநூறாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவனை கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இந்த போதையினால் விளைவுகள் ஏற்படுகிறது. குடிக்கிறான், கவலைக்கு சொல்லி குடிக்கிறான். குடிக்கக்கூடிய மக்கள் கவலைக்கு என்று குடித்துக் கொண்டு அந்த கவலை போயிடும் நினைக்கிறாங்க. சில தொழிலாளர்களை பார்க்கிறோம், மூட்டை தூக்கி உழைக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, அதனால இதை குடிச்சா எங்களுக்கு சரியா போயிடுது என்று உழைக்கக்கூடியவர்கள் இதை ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள், உழைக்கிறது யாருக்காக உழைக்கிறோம்? குடும்பத்துக்காக உழைக்கிறோம், மனைவிக்காக, பிள்ளைக்காக, தன் எதிர்கால சந்ததிக்காக உழைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே குடித்து விட்டு அவர்களை சரியான முறையில் பார்க்க முடிகிறதா, பராமரிக்க முடிகிறதா? யோசிச்சு பாருங்க. இந்த குடிபானத்தினால், மதுபானத்தினால் எவ்வளவு விளைவுகள் இந்த உலகத்தில் ஏற்படுகிறது. திருமறை குர்ஆனிலே இறைவன் பதிவு செய்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாபு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். இந்த போதை, சூதாட்டம், இது போன்ற இந்த தீய விஷயங்கள் அனைத்துமே சைத்தானுடைய செயல்கள், இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் அறிவிப்பு செய்கிறது. இந்த அறிவிப்பு எப்போது வந்தது? இந்த 2024 ஆண்டுல சொல்லப்பட்ட அறிவிப்பு கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே போதை ஒழிப்பை கையில் எடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் உருவாக்கி காட்டியிருக்கிறது. போதைக்கு எதிராக களமாடக்கூடியவர்களாக, போதை வஸ்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம் என்றால் இந்த மார்க்கம் அதற்கு காரணமாக இருக்கிறது. அவர் சற்று யோசித்து பாருங்கள். இந்த போதை, இந்த மதுபானங்கள், இந்த சிகரெட்டு, இதன் மூலியமாக எவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக நாம ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குடிப்பதின் மூலியமாக எவ்வளவு விளைவுகள் ஏற்படுகிறது. காலப்போக்கில் குடிச்சு குடிச்சு தன்னுடைய சொத்தை எல்லாம் அழித்த மக்களை எல்லாம் இந்த உலகத்துல பார்க்க முடியும். சொல்றா, இன்னைக்கு சிகரெட் குடிக்கலன்னா நீ என்னடா ஆம்பளன்னு கேட்கிறாங்க. சாராயம் குடிக்காத ஆம்பளையா இப்படி கேட்கிறாங்க. சற்று யோசித்து பாருங்கள். குடிக்கக்கூடியவர்கள் ஆண்மை தன்மையை இழக்கிறார்கள் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. சிகரெட்டை தொடர்ச்சியா குடிக்கிறவங்க, மதுபானத்தை தொடர்ச்சியாக குடிப்பவர்கள், கஞ்சா போன்ற பொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துபவர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே தன்னுடைய அடுத்த கட்ட சந்ததியை உருவாக்க முடியாது. அவனுடைய அந்த ஆண்மையில் மலட்டுத்தன்மை ஏற்பட்டுவிடும். குடிக்கக்கூடியவனுக்கு சந்ததிகளை அவன் எதிர்பார்க்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப உண்மையான ஆம்பளை யாரு? யோசிச்சு பாருங்க. குடிக்கிறவன் கேட்கிறான், குடிச்சாதான் ஆம்பளைங்கிறான். சிகரெட்டு குடிச்சாதான் ஆம்பளை, சாராயம் குடிச்சாதான் ஆம்பளை, இப்படி பேசுறான். ஆனால் உண்மை என்ன? குடிக்கக்கூடியவன் தன் ஆண்மை தன்மையை இழக்கிறான். சிகரெட்டு குடிக்கிறவன் ஆண்மை தன்மையை இழக்கிறான். தன் அடுத்த கட்ட சந்ததியை அவன் பார்க்க முடியாது என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பல குழந்தைகள் பெற்றெடுப்பார்கள், குழந்தை ஊனமாக பிறக்கிறது. காரணம் என்ன? இந்த போதை பொருட்கள் தான். அதை தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்து குடிச்சு குடிச்சு தன்னுடைய உடம்பை அழித்து தன் உடலில் உள்ள செல்களை எல்லாம் அந்த போதை பொருட்கள் நாசமாக்கி அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, அவனுடைய சந்ததிக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காது கேட்காத குழந்தையாக பிறக்கிறது, கண் பார்வை இல்லாத குழந்தையாக பிறக்கிறது, கை கால்கள் செயலிழந்த குழந்தைகளாக ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதற்கு இவன் காரணமாக இருக்கிறான். இந்த மதுபானத்தை குடிக்கிறான், சாராயத்தை குடிக்கிறான், அது அவனுடைய சந்ததிகளையும் சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் இதை தடை செய்கிறது. எப்படி இஸ்லாம் மதுபானத்தை தடை செய்யுது? போதைப் பொருளை இஸ்லாம் எப்படியெல்லாம் தடை செய்தது தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் மதுபானம் தடை என்று சொல்லி அந்த மதுபானம், அந்த சிந்தனை மனிதர்களுக்கு வந்துவிடவே கூடாது என்பதற்காக அன்றைக்கு அரபுலக தேசத்துல மதுபானத்தை ஊற்றி குடிப்பதற்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த பாத்திரத்தை நீங்கள் இனிமேல் பயன்படுத்தாதீர்கள், அதை உடைத்து விடுங்கள் என்றார்கள். சாராயத்தை நீ குடிக்காத, ஏற்கனவே நீ குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேல ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை நீ பார்த்தா மறுபடியும் உனக்கு குடிக்கணும்னு தோணும்.
மறுபடியும் அந்த சிந்தனை உனக்குள்ள வரும். அதனால இனிமேல் அந்த பாத்திரத்தை நீ யூஸ் பண்ணாத, அதை தூக்கி போட்டு உடைச்சிரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? குடிக்கக்கூடியவர்களை இழிவுபடுத்துவதோ அவர்களை அவமானப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம் கிடையாது. ஒரு சமூக அக்கறை. இதனால் சமுதாயத்திற்கும் கேடு, உங்களுடைய குடும்பத்திற்கும் வீட்டுக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு என்பதற்காகத்தான் அக்கறையோடு இந்த செய்திகளை நாம் இந்த இடத்துல பகிர்வு செய்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் குடித்தால், ஒரு முஸ்லிம் சிகரெட் அடித்தால், ஒரு முஸ்லிம் மதுபானத்தை குடித்தால் அவனுக்குரிய தண்டனை என்ன என்பதை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் போது, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் மதுபானத்தை குடிக்கிறான்னு வைங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சி அரசாங்கம் இந்த நாட்டிலே இருந்தால் குடிக்கக்கூடியவர்களை பொதுமக்கள் பார்க்கும் விதத்தில் நடு ரோட்டில் நிறுத்தி வச்சு அவர்களை செருப்பாலே அடிக்கணும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். மதுபானத்தை யாராவது குடிப்பார்களே ஆனால் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? பொதுமக்கள் பார்க்கும் விதமாக குடிக்கக்கூடியவர்களை நடு ரோட்டில் நிறுத்தி வைத்து அவர்களை செருப்பாலே அடிக்க வேண்டும். இது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஒரு ஆட்சியாளருக்கு அது கடமை. இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவார்களா? முடியாது. மதுபானத்துக்கு எதிராக பேசியவர்களை வேண்டுமானால் அடிப்பார்கள். மதுபானத்திற்கு எதிராக அந்த தீமைகளை சொல்லக்கூடியவர்களை வேண்டுமானால் தண்டிப்பார்கள், சிறையில் அடைப்பார்கள். நீ எப்படி மதுபானத்துக்கு எதிராக பேசலாம், நீ எப்படி மது போதைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம் என்று அதை எதிர்த்து சொல்வார்களே ஒழிய குடிக்கக்கூடிய இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அதே போன்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உலகத்தில் இந்த தண்டனை ஒரு முஸ்லீம் இந்த தப்பை செஞ்சா அப்படி தண்டிக்கணும் ஒரு இஸ்லாமிய அரசாக இருந்தால். அதே இது மரணித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுதல. மரணித்த பிறகு அப்படியே மண்ணோடு மண்ணாக நாம போய்விட மாட்டோம். இந்த உலகத்தில் நம்மை படைத்த இறைவன் நம்ம அனைவரையும் ஒரு நாளை திரட்சி ஒன்று கூட்டி விசாரிப்பார். அந்த விசாரணை நாளில் நீ நல்லவனா வாழ்ந்தியா, மதுபானம் குடிக்காம இருந்தியா, போதைப் பொருட்களை அனுபவிக்காதவனாக உன்னுடைய வாழ்க்கையை நேர்மையான ஒழுக்கசீலனாக நீ வாழ்ந்தாயா என்று இறைவன் ஒரு நாளில் மறுமை நாளில் விசாரிப்பார்ல. அந்த நாளில் உலகத்தில் மதுபானத்தை போதை பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டவர்களுக்கு உண்டான தண்டனை நரக நெருப்பில் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அந்த நரக நெருப்பில் அவர்களுக்கு ஒரு உணவு வழங்கப்படும். என்ன உணவு தெரியுமா? உலகத்தில் சாராயம் குடிச்சியா, மதுபானம் குடிச்சியா, இப்ப நான் உனக்கு ஒரு பானத்தை கொடுக்கிறேன், அதை இந்த இடத்துல நீ குடிச்சுக்கிட்டே இல்லை. அது என்ன பானம்? உலகத்துல கீழே விழுந்து உடல்ல காயங்கள் ஏற்பட்டு சீல் சலம் என்ற அந்த புண்ணிலிருந்து வெளியே வரும்ல அருவருக்கத்தக்க திரவம், அந்த திரவத்தை இறைவன் நாளை மறுமையில் கெட்டவர்களுக்கு நரகத்திலே உலகத்தில் மதுபானம் அருந்தியவர்களுக்கு அவர்களின் வாய் வழியாக நாற்றம் எடுக்கக்கூடிய சீலும் சலமும் ஊற்றப்படும் என்று இறைவனுடைய தூதரவர்கள் இந்த உலகத்தில் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப கண்ணுக்கு முன்னால தெரியுது. இதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது, பாதிப்பு வருது, சமுதாயம் சீரழியுது. இதனால் ஒரு அடுத்த கட்ட இளைய தலைமுறையினர்கள் இந்த மதுபானத்தை அருந்துகிறார்கள், சிகரெட்டை குடிக்கிறான், அவனுடைய வாழ்க்கை இதன் மூலமாக நாசமாகிறது. அப்ப இதையெல்லாம் பார்த்து ஒரு சமுதாய அக்கறை கொண்டு இதுவரைக்கும் நான் குடிச்சேன், இனிமே குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கக்கூடிய நிலையிலே நாம் இருந்தோமே ஆனால் எதிர்கால நம்முடைய சமுதாயம், நம்முடைய சந்ததிகள் தப்பிப்பார்கள். இல்லை என்றால் காலப்போக்கில் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து நாம இந்த உலகத்துல அவர்களின் அழிவிற்கும் நாம காரணமாக மாறிவிடுவோம். நம்ம நினைக்கிறோம் நான் குடிக்கிறேன், ஆனா என் பிள்ளைய குடிக்க விட மாட்டேன், அது எப்படி நடக்கும்? யோசிச்சு பாருங்க. என் தகப்பன் குடிக்கிறான், நான் குடிக்கிறதுல என்ன தப்பு என்று அவனுடைய பிள்ளைகளும் குடிகாரர்களாக மாறுவதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைமைகளை எல்லாம் இந்த உலகத்துல யோசித்து பார்த்து ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாவதற்குண்டான வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. ஒழுக்க சீலர்களாக வாழ்வதற்குரிய வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே போதிக்கிறது. எனவே மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு உயிரினுடைய மகத்துவத்தை இஸ்லாம் போதிக்கிறது. ஏதோ மதுபானத்தை தடை செய்வதன் மூலம் ஒரு தீமையை தடுத்தோம் என்பதை மட்டும் இஸ்லாம் சொல்லல.
உன்னுடைய உயிரின் மகத்துவத்தை விளங்காமல் நீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு உயிரினுடைய வேல்யூ தெரியுமா உனக்கு? ஒரு உயிரினுடைய மகத்துவம் தெரியுமா உனக்கு? ஒரு தாய் தன்னுடைய பிரசவ நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அவள் அந்த பிரசவ வலியை தாங்க முடியாமல் மரணத்தை அடைகிறாள். அந்த உயிர் என்பது எவ்வளவு மகத்துவமானது யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த உயிரை பாதுகாப்பதற்கு எவ்வளவு கோடிகளை லட்சங்களை மருத்துவமனையில போய் கொட்டுறோம், எவ்வளவு லட்சங்களை செலவழிக்கிறோம். உயிரின் மகத்துவத்தை புரிகிறோமா இல்லையா? சாகக்கூடாது, இந்த உலகத்துல நல்லா வாழணும் என்று நினைக்கிறோம். எனவே மதுபானத்தை குடித்தால், புகையிலைகளை உட்கொண்டால் நாம இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுள் காலங்களை நாமே குறைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நம்முடைய நிம்மதியை அது இழக்க செய்கிறது. நமக்கு மத்தியில பிரிவினைகளை, குரோதத்தை அது ஏற்படுத்துகிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, மதுபானத்தை குடிச்சு எத்தனை பேர் கொலைவெறி தாக்குதல் நடத்தி இறந்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். மச்சானும் மாப்பிளையும் சேர்ந்து டாஸ்மாக்கு போவாங்க, உள்ள போய் வாங்கி குடிப்பான். குடிச்சிட்டு போதை தலைக்கேறி இவன் அவனை வெட்டுறான், அவன் இவனை வெட்டுறான். உள்ள போகும்போது நல்லா போனான், போதை தலைக்கேறி அது எப்படி ஒரு மனிதனை மாற்றுகிறது? ஒரு தனக்கு நெருக்கமானவர்களை கூட தன்னுடைய எதிரியாக இந்த மதுபானங்கள் மாற்றிவிடும், இந்த போதை பழக்க வழக்கங்கள் மாற்றிவிடும். அப்ப உலகத்தில் எவ்வளவு தீமைகளை பார்க்கிறோம் யோசித்து பாருங்கள். இந்த மதுவினால், இந்த சூதாட்டத்தினால், இந்த சமூக சீர்கேட்டின் மூலியமாக எவ்வளவு பாதிப்புகளை இந்த உலகத்தில் நாம கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, தமிழ்நாட்டில், இந்தியாவில் 50% சாலை விபத்துக்கள் எதனால் ஏற்படுகிறது தெரியுமா? போதையை அருந்திட்டு வண்டியை ஓட்டுறான், எங்கேயாவது போய் விட்டு செத்து போயிடலாம். 50% சாலை விபத்துக்கள் மதுபானங்களை, போதைகளை உட்கொண்டு விட்டு வண்டியை ஓட்டுறான், அதன் மூலியமாக மரணம் அடைகிறான். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பாளையங்கோட்டை என்ற பகுதியில் ஒரு காவல் ஆய்வாளர் விடுமுறை காலத்தில் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அந்த விடுமுறையினால சுற்றுலா செல்ல வேண்டும் என்று பைக்கில் தன்னுடைய குடும்பத்தோடு போயிட்டு இருக்கிறார். எதிர்த்த நிலையில் மதுபானத்தை அருந்தி கொண்டு வந்த ஒரு மிருகம் என்ன பண்றான்னா, அந்த போதை தலைக்கேறி படு வேகமாக வண்டியில வர்றான், சரியான வேகத்தில் வர்றான். இந்த காவல் ஆய்வாளர் தன் குடும்பத்தோடு அந்த விடுமுறை நாளை சந்தோஷமாக கழிப்பதற்காக பைக்கில் போயிட்டு இருக்கிறாரு. எதிர்ப்புறத்தில் மதுபானத்தை அருந்தி கொண்டு வந்த இந்த மிருகம் என்ன பண்றாங்கன்னா, வேகமா போய் அந்த காவல் ஆய்வாளர் வண்டியில போய் அந்த வண்டியில் வந்த காவல் ஆய்வாளர் நிலை தடுமாறி கீழே விழுந்து, அவர் பெற்றெடுத்த அந்த மகன், சின்ன குழந்தை, பைக்கில் முன்னாடி உட்கார வச்சு அவர் கூட்டிட்டு வர்றாரு. கீழே விழுந்ததுல லாரியினுடைய டயர்ல அந்த சின்ன பையனுடைய தலை ஏறி நசுங்கி அந்த இடத்துல அவர் மரணிக்கிறார். யோசிச்சு பாருங்க, குடிச்சிட்டு எங்கேயோ இருந்து எவனோ வர்றான், மோதுறான், ஒண்ணுமே தெரியாத பச்சிலம் பிள்ளை இந்த இடத்துல தன்னுடைய உயிரை இழக்கிறது. மதுபானத்தின் மூலம் எவ்வளவு இந்த போதைகளின் மூலியமாக பாதிப்புகள் ஏற்படுகிறது யோசித்து பாருங்கள். அப்ப இதனுடைய விளைவுகளை பேச வேண்டும் என்றால் அதை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான தீமைகள், ஒட்டுமொத்த பாவத்திற்கும் இந்த மது, இந்த போதை காரணமாக இருக்கிறது. விபச்சாரம் பண்றான், கற்பழிப்பு செய்யறான், எதனால செய்யறான்? மதுபானத்தை குடிக்கிறான், போதை தலைக்கேறுகிறது. அவனுக்கு தாய் யாரு, சாரம் யாருன்னு தெரியல. தாயை கற்பழிக்கிறான், தான் பெற்றெடுத்த மகள்கிட்ட போய் தவறான முறையில் நடக்கிறான். போதை தலைக்கேறிய நிலையில இந்த காரியத்தை செய்யலாம். கற்பழிப்புகள் நடக்கிறது, கொலை நடக்கிறது, தற்கொலைகள் நடக்கிறது. அத்தனைக்கும் காரணம் இந்த போதை, மதுபானங்கள், இந்த கஞ்சா போன்ற இந்த விஷயங்கள். அதனால அனைத்து சமுதாய மக்கள், முஸ்லிம்கள், அனைத்து மக்களும் இந்த போதை பொருட்களில் அடிமையாக இருந்தால் அதை இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு, இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு, இதன் வளர்ச்சிக்காக நான் ஒரு இந்தியன் என்கிற அடிப்படையில் பாடுபடுவேன் என்று நீங்கள் சிந்திப்பீர்களே, ஆனால் இந்த போதை ஒழிப்பை நாம் அனைவருமே கையில் எடுப்போம். நம்ம அனைவருமே அந்த விஷயத்திலிருந்து வெளியே வருவோம். அப்படி நாம் வெளியே வந்துவிட்டால் நம்முடைய நாடு வளம் பெறும், நம்முடைய எதிர்கால தலைமுறையினர்கள் வளம் பெற்று வாழ்வார்கள், சிறந்த சமுதாயத்தை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட ஆரோக்கியமிக்க மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்குற தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
குழுக்களுக்கும் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த தொடர் பிரச்சனை நடத்துவதற்கு எங்கள் அருமையான நேரங்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா புகழும் அல்லாவுக்கு, அனுமதி அளித்த காவல்துறைக்கும், இந்த செய்தியை ஆங்கிலம் என்று கேட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கம்பம் கிளை சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.